ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு முஸ்லிம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஜெனரேஷனல் டிஃப்ரென்சஸையும் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ள அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கு. அண்ட் இது ஒரு பீரியடுக்குள்ள இருந்து பேசுற ஒரு படமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்டா இருக்கிற ஒரு ஃபில்மா இருக்கு இது. அது பேசுற அரசியல் லவ்தா இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துற விதத்துல இருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. மீராவுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டா பாக்குறேன் நான் இதை. அவர் இங்கிருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இதுல இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாவே தெரியல, அங்க வாழ்ந்த மனிதர்களாவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சார் முன்னாடியே தெரியுன்றதாலதான் வந்து அவர் நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அவருடைய அக்கறைங்கிற பேர்ல இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாவே இருந்தாரு. எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி ஆல்சோ. தேங்க்யூ.